அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை செனட்டரி கிங் ஜெய்சி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று 572வது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு 3வது விதி. அருமை நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் எதிர்வினை இருக்கும் என்று நியூட்டன் சொன்னது எல்லா செயலிலும் கூட நாம் பார்க்க முடிகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம், நான் பணியாற்றும் போது ஒரு அதிகாரி, அவர் எப்பவுமே யாரையுமே நம்ப மாட்டார். ஒரு நண்பர் அவசரமாக நான் புறப்படுறேன், என்னுடைய மாமா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி புறப்படுறதுக்கான வேலையெல்லாம் அவர் பார்க்குறாரு. அப்போ இந்த அதிகாரி என்கிட்ட சொன்னார், இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு கிளம்புறானோ, அனுமதிக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், இறப்புலாம் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அவர் இறப்பு சான்றிதழ் தரப்போகிறாரு சார், இறந்தது உங்கள் வீட்டில் இல்லை, அவர் வீட்டில், விடுங்க பேசாமல் அப்படின்னு. உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னோடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு, அதிகமாக பேசலை. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஒரு 4 நாட்கள் கழித்து அவர் அவசரமாக கிளம்புனார். எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கோங்க, எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். என்ன சார்ண்ணே, சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துட்டார், வரும்போது நீங்கள் இறப்பு சான்றிதழ் கொண்டு வருவீங்களா சார்ண்ணே. ரொம்ப கோபமாக முறைச்சிட்டு போயிட்டார். ஏன்னா அவசரமாக போகிறதுனால பதில் பேசலை, போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் சரியாக பேசுறதில்லை. எப்போவுமே ஒருத்தருக்கு நாம் தவறாக ஒரு விஷயம் சொல்லும்போது நமக்கு அது ஏற்படும் போது தான் அதனுடைய வலி தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு காணொலி கூட நான் சமீபத்தில் பார்த்தேன். ஒருத்தர் வேர்க்கடலை வாங்குறாரு, 1 கிலோ கேட்குறாரு. அவர் எடை போடுக்குள்ளாரே இவர் என்ன செஞ்சிட்டார், கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து பைக்குள்ளார வச்சுக்கிட்டார். இந்த பைக்குள்ளார வச்சுக்கிட்ட அவசரத்தில் அவர் எடை போடுறதை இவர் கவனிக்கலை. அவர் கொஞ்சம் வேர்க்கடலையை கீழே எடுத்து போட்டு தான் பையில் போட்டு இவர்கிட்ட கொடுத்தார். இவர் எடுத்ததும் அவர் எடுத்துகிட்டு போட்டதும் சமமாக தான் இருந்தது. பல நேரங்களில் பார்க்கும்போது நாம் செய்கிற தவறுகள் கூட எதிர்வினையாக நமக்கு திரும்ப சேருகிறதுன்றதுக்காக இதை சொல்கிறேன். அதான் வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னார். மற்றவங்களுக்கு ஒரு துன்பத்தை நாம் முற்பகல் செய்தால் பிற்பகலில் நமக்கு தானாகவே அந்த துன்பம் வருதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். பல நேரங்களில் பிற்பகல் இல்லை, உடனே சேருதுங்கிறத நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்று சொல்லி, ஆகவே நண்பர்களே, மற்றவர்களையும் நம்மை போல் கருத வேண்டும். மற்றவர்களுக்கு இருக்கும் துன்பம் நமக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.